இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க எங்களோட பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ இவர் பையனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சார் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க ப்ளீஸ். டோன்ட் வரி மிஸ்டர் யுவன், உங்க பையன் கண்டிப்பா கிடைச்சிருவான். கான்ஸ்டபிள், ஆர்டிஓக்கு போய் வேன் ஓனரோட பேரு அவனோட அட்ரஸும் கொண்டு வா. அப்புறம் டெல்லி போலீஸ் டீம் அலர்ட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் வேன் சின்ன பையனை தூக்கிட்டு போயிருக்குன்னு எங்க பார்த்தாலும் அந்த வண்டியை பிடிக்கணும்னு சொல்லு. ஏன்னா இது ஒரு கிட்னாப்பிங் கேஸ். அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அந்த வேனோட நம்பர் DL02 GH 3220. இந்த நம்பரை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணிட்டு சீக்கிரம் போ. நீ பக்கத்து வீட்டுக்காரங்களடா, என் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க பீட. மானஸ் கிடைக்கிறானு இல்லையா, அடுத்த 4 நாள்ல நீ யாருக்கும் கிடைக்க மாட்ட. மிஸ்டர் யூக், தைரியமா இருங்க. we will try our best. உங்க மகனுக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா நாங்க அவனை கண்டுபிடிச்சிருவோம். சார் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுங்க சார். அவ என் பையன் சார். அவ மட்டும் கிடைக்கலன்னா அந்த டென்ஷன்ல நான் யாரையாவது பிடிச்சு கொண்டுடுவேன். என் உணர்வு உங்களுக்கு புரியுதல்ல சார்? எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிரு போல இருக்கு. மீரா மீரா நீ ஒரு வேலை பண்ணு, நீ ஷாலினியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மானசை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. ஒருவேளை நான் வீட்டுக்கு திரும்பி போக லேட் ஆகலாம். ஓகே, பட் ப்ளீஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஐ நோ தட் கொஞ்ச நாள்லயே அவன் கூட உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, அவன் கிடைச்சிருவான். என்னை விட அதிக ஸ்ட்ரெஸ் மிஸ்ஸஸ் யுவனுக்கு தான் ஏற்பட்டிருக்கும். மானச பத்தின விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஓகே, ஏய் செல்லம், நீ வீட்டுக்கு போ. ஓகே, வா போலாம்.